முதல்ல நாளைக்கு முக்கியமான ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு. நம்ம கலைகள், நம்ம கைவினை பொருட்கள், நம்ம எஃபிஓஸ் ஃபார்மர்ஸோட அசோசியேஷன்ஸ்லேருந்து எல்லா பொருட்களும் அவங்க ஸ்டால் வச்சு ராகவேந்திர மண்டபத்தில் நாளைக்கு 3 மணிலேருந்து ஆரம்பிச்சு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாட்களும் குடும்பத்தோடு வந்து குழந்தைங்களோடு வந்து அங்கே நம்ம பொருட்கள் என்ன, நம்ம கைவினை கலைகள் எப்படிப்பட்டு உயர்ந்தது, அந்த பொருட்களை வாங்குறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது, சாப்பிட்ற பொருட்கள் இருக்குது, விளையாடுற இடங்கள் இருக்குது. குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து இது ஒரு தமிழ்நாட்டு மேளா மாதிரி, இந்திய மேளா மாதிரி, பாரத் மார்க்கெட்டுன்றது அதோட முதல் முயற்சி எக்ஸிபிஷன். அதுக்கப்புறம் எல்லா ஊர்களிலும் இதை எடுத்து செல்லப்படும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோர், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் மாதிரி நேரடியாக வியாபாரம் செய்யறதுக்கு இந்த ஸ்டோர்கள் உருவாக்கப்படும். என் கூட பிரசிடென்ட் ஆஃப் பாரத சேவா சீதாராமன் சார் இருக்கார். அவர் தான் குளோபல் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம ஸ்டேட், நம்ம நாடு செழிப்பாகவும் அந்தந்த ஊரில் வளமாகவும் இருக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுறதுக்கு என்னோட சேர்ந்துருக்கிறவங்க. அசுதோஷ் ஜி வந்து அக்ரிபீட் ஃபார்மிங் பெரிய கம்பெனி. அவங்க ஃபார்மர்ஸ்க்காக என்னோட சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கறதுக்கு என் கூட கை கொடுத்துருக்காங்க. வர்க்காஸ் இ வெஹிக்கல்ஸ் பண்ணுறவங்க, அவங்களும் ஃபார்மர்ஸ்க்காக எப்படி ஒரு இ வெஹிக்கல், ஒரு ஊர்லேருந்து பெட்ரோல் பங்க் போய் சேர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால் அவங்களுக்குன்னு அந்த இ வெஹிக்கல்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து செய்கிறாங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றொன்னா நாங்கள் செய்யும்போது we will explain it to you. பாரத சேவான்றது எல்லாரும், ஒரு சிட்டிசனும், ஒரு ஊர்லேயும், ஒரு வீட்லேயும் மெம்பர் ஆக முடியும். நம்ம தெருவுக்கு என்ன முக்கியமோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு எது முக்கியமோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம். யாரோ வருவாங்க, எப்போ செய்வாங்க, நம்மளுக்கு உதவுவாங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் சேர்ந்து எப்படி நம்மளுக்கு உதவலாம், பருவகாரம்னு பேர். அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பாரத சேவா. இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபார்மர்ஸ் டிவிஷன், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிஷன். அதுக்கப்புறம் அவேர்னஸ் கொண்டு வருது. இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கணும் தெரியாமல் சேர்த்துட்ருக்கோம். ஒரு சின்ன ஒரு மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் போயிருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இன்னைக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, சோஷியல் மீடியாவே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இமோஷனல் ஹெல்த்தை காப்பாற்றினான்னா குடும்பத்துக்கு காப்பாற்ற முடியும், வீட்டையும் காப்பாற்ற முடியும், நம்ம நாட்டையும் காப்பாற்ற முடியும். மென்டல் இமோஷனல் ஹெல்த் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். அது திடீர்னு வரதில்லை. அதுக்கு வேணுங்கிற சூழல் நம்ம நாட்டில் இருக்கணும், ஸ்டேட்டில் இருக்கணும். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள், பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்காக எம்ப்ளாய்மெண்ட், மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் பாரத சேவாவோட பெரிய குறிக்கோள். எப்படி தொழில்களை மேலும் வளப்படுத்துறது, பழைய தொழில்களை எப்படி திருப்பி கொண்டு வருது, அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முயற்சியாக பாரத சேவாவில் இருக்கும். இப்போ நான் இதை விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற கேள்வி பதில் சொல்கிறேன். சங்கல்பங்கிறது வந்து பாரம்பரியமாக எத்தனையோ குருமார்கள் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பெரிய பெரிய போர் வரும்போதெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் நம்ம விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் காப்பாற்றி, கோயில்களை காப்பாற்றி, நம்ம ஃபோர்ஸை காப்பாற்றி, நம்மளோட நாட்டை காப்பாற்றி தியாகம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் விட்டு சென்ற பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு. அவங்களுடைய பாடங்களாகட்டும், அவங்களோட வாழ்க்கையாகட்டும் நம்மளுக்கு ஒரு பாடம். அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் சங்கல்பத்தோட வேலை. இப்போ ஒரு கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி முதல்ல இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இதே வச்சுக்கலாமா? ஓகே, இதுப்பா இதில் எல்லா குழுக்களும் வரும். அதாவது லாயர் குழுக்கள் வரும், டீச்சர்ஸ் குழுக்கள் வரும், ஃபார்மர்ஸ் குழுக்கள் வரும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்கள், எல்லாமே அங்கங்கே அவங்கவுங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது. நமக்கு வேண்டிய நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்றா சேரணும். ஃபஸ்ட்டு அதை சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வரணும். உலகத்தில் யாரோ செய்வாங்க, எப்போ செய்வாங்கன்னு இல்லாமல், இன்றைக்கி ஒரு எதிர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் வரும். அதனால அதுக்கெல்லாம் ஒன்றா கூட்டு போய், அந்த காலத்தில் ஊர் பெரியவர்கள்னு இருந்தாங்க,
கண்காணிப்புன்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி வராங்க, யார் பாதுகாக்கிறாங்க, மொபைலில் யார் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் வர வேண்டி இருக்குது. இந்த முயற்சியில் நாங்கள் இப்போ ஈடுபட்டோம். தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு தான் மாடலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நேஷ்னல் மூமெண்ட் தான், பாரத சேவா நேஷ்னல் மூமெண்ட் தான். பட் முதல்ல தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜனங்க ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப கடினமாக உழைப்பவர்கள், அவங்களோட ஸ்டார்ட் பண்ணுறோன்னு எனக்கு முதல்ல தமிழ்நாடு தானே. மேடம், கைவினை பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சு சில விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி பிளாஸ்டிக் பொருட்களில் உயர்வு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம இதுக்கு மரியாதை கொடுக்காததுனால தான், வேறு எதுவும் இல்லை. வெளிநாட்டு பொருட்கள் மேலே நாட்டம் கொள்கை நம்ம போகிறதுனால தான், அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேலே அது தாக்கம் இருக்கிறதுனால தான். சௌரியத்தை பார்க்குறோமே ஒழிய சுகாதாரத்தையும் ஹெல்த்தையும் பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு உடன் ஆர்டிக்கலில் இருக்கிற ஒரு நலன் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காது. நம்ம நாட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நம்ம கைவினை பொருட்களே இருந்தது. அதில் எல்லாருக்கும் தொழிலும் இருந்தது. ஒரு சின்ன பூத்தொட்டி பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரம் இருந்தது, சொப்புகள் பண்ணி வாழ்வாதாரம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது. அடையாளங்கள் போகக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு ஜமக்காலம் பண்ணுறாங்க, திண்டுக்கல் பூட்டுன்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு தொழிலும் இதுதான் கடைசி குடும்பம், இது பண்ணுறவங்கன்னு ஆயிடக்கூடாது. அதை காப்பாற்றி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்ம நாட்டு பெருமை அது. இப்போ அந்த பொருளை தேடி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராங்க, அது மாதிரி நம்ம அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடை. மேடம், செல்போன்ஸ் வந்து இப்போ குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ச்சி பாதிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு புது விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது தவறில்லை, குளோபல் அவேர்னஸ் இருக்கிறது தவறில்லை. ஆனால் இந்திய மனப்பான்மை போயிடக்கூடாது. நம்ம வாழ்வு முறை, நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் காட்டின ஒரு ஹெல்த்தி, ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போயிடக்கூடாது. எதுக்கும் அடிமை ஆயிடக்கூடாது. மேற்கத்திய உடைகள் தான் இப்போ வந்து மேற்கத்திய நாடுகளோட தாக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளோட தாக்கம் வந்து அவங்க வந்து அதிகமாயிடுச்சு சொல்றாரு. இல்ல, ஒரு உடையாலேயோ ஒரு பேசுற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறது இல்லை. மனசால இந்தியர்களா இருக்கணும். எங்கே சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இதை மனசில் இருக்குது. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்குது. நம்ம பண்பாடை காப்பாற்றுறது, பண்பாடுன்றது மனசில் ஆரோக்கியமாக அதை வைத்து கொள்வது தான். ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை பேசுகிற மொழியினாலேயோ இல்லை அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் குளோபல் சிட்டிசனாகவும் இருக்கலாம், 100% இந்தியனாகவும் இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதானே முடியும். நம்ம யூடியூப், சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம் இதில் போய் மூழ்கிட்டோம் இல்லையா. வெளியில் வந்து கண்ணால் பார்த்து டச் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருக்குது, கையால் தொட்டு பழகிறது, கண்ணால் பார்த்து பழகிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் உயிரோட்டம்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில். அந்த உயிரோட்டமே போயிடுறது இல்லையா. ஒரு மெஷினோடையே பழகிட்டா உயிரோட்டம் போயிடும். இப்போ பெண் பிள்ளைகள் வந்து இன்ஸ்டாகிராம்ல முழுகி போயிட்டு அரைக்குறை ஆடைகளோட ஒரு விஷயம் பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? அது ஒருத்தரால ஒன்றும் இல்லைப்பா. நம்ம எல்லாரும் ஒரு சமூகமாக சேர்ந்து, ஏன் நீங்கள் அதை போடுறீங்க? அதை போடாமல் இருக்கிறதுக்கு தானே வழி. முதல்ல நம்ம எங்கே ஆரம்பிக்கிறது, சோர்ஸ். அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி, சரி நம்ம 10 பேர் அதை பார்க்காம போனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா. நம்ம என்ன பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். யார் எல்லா சிறப்பாக வாழ்ந்தாலும் வாழ்த்துக்கள். நன்றி.